வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு தக்கவாறு திரைப்பட காட்சிகளை அமர்த்தி தருகின்ற நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய கதை தலைப்பானது தன்னிடத்து உள்ளது பிடிக்காதோ என்ற கேள்விக்குரியது. உலகில் எவர்க்கும் மன நிறைவு என்பது பணத்தால் மட்டும் வருவதில்லை, நமது நன்றி காட்டும் உணர்வால் வருவதே ஆகும் என்பதை உணர்த்துவதே தன்னிடத்து உள்ளது பிடிக்காதோ என்ற கேள்விக்குரிய கதையாகும். கதைக்குள் மூழ்குவோம். மகிழன் ஒரு சிறு குழந்தை. சில கார் பொம்மைகளுடன் மற்ற வீட்டு குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். உடனிருந்து கவனித்து கொண்டார் அந்த வீட்டின் முதியவர் முத்துராமன் என்பவர். அவரது கண்களிலும் பல வண்ணங்களில் பலவிதமான தொழில் திறமையுடன் கூடிய நவீன கார் பொம்மைகளை மற்றவர் வீட்டு பிள்ளைகளும் வைத்து விளையாடுவதை கவனித்தார். அவர்க்கும் தன் பேரனிடம் உள்ளதை விட நன்கு உள்ளதே என்ற எண்ணம் ஏற்பட்டது. பாசத்தால் அந்த முதியவர் தன் பெயரன் மகிழனை மகிழ வைக்க பிறர் வைத்துள்ள பேட்டரி கார் போன்று ஒன்று வாங்கித்தர ஆசைப்பட்டார். தன் பெயரனை மகிழனை மகிழ வைக்க குழந்தை மகிழனுக்கும் தானே இயங்கும் கண்ணில் பட்ட அந்த காரை கண்டதும் ஆசைப்பட்டு ஓடோடி தட்டு தடுமாறி மற்றொரு ஆண் குழந்தையின் கையில் வைத்து விளையாடி கொண்டிருந்த அந்த பேட்டரி கார் பொம்மையை பிடுங்கி தானே வைத்து கொண்டு, உனக்கு தரமாட்டேன் போ என்று அடம்பிடித்தது. உடனே குழந்தை மகிழன் தனது சிகப்பு கார் சாதா காரை அவனிடம் நீட்டியது. கலரின் அழகில் மயங்கி அதை லபக்கென்று வாங்கி சிரித்தது எதிர் வீட்டு குழந்தை. மற்ற குழந்தைகளும் கைத்தட்டின. இந்நிகழ்ச்சியில் சிறியவர்களுக்கு வரும் ஆசை ஓர் அறியாமை தன்மையே எனலாம் என்றும் சிந்தித்தார் முதியவர் முத்துராமன். நல்லது கெட்டது அறியாத பருவம் எப்படித்தான் எதற்கும் ஆசைப்படுமோ என்றும் சிந்தித்தார். பிறகு தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார், நம் பேரப்பிள்ளைக்கும் அதுபோன்று வாங்கித்தர வேண்டும் என்ற எண்ணமும் நமக்குள்ளும் ஏற்பட்டதே, அது நியாயமா என்றும் கருதினார். அப்படி கருதியவர் மீண்டும் மீண்டும் நினைத்தார், தன்னிடம் உள்ளது சாதாரணம் என்று நினைக்கும் சில பெரியவர்களின் மத்தியில் குழந்தைக்கும் அப்படியே தோன்றுமோ என்றும் நினைத்து நினைத்து தன்னைத்தானே குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டார். நினைத்து பார்த்தார், ஊரினர் சிலரின் அதிகப்படியான ஆசைகளையும் தன் கண்முன் ஓடவிட்டார். தன்னிடத்து உள்ளதன் மதிப்பை என்றுதான் மக்கள் உணர்வார்களோ என்று கருதினார், தன்னையும் சேர்த்து. தங்கள் வீட்டு காப்பியின் கைப்பக்குவத்தை சிலர் பாராட்டுவதே இல்லை மனம் வந்து. அடுத்தவர் வீட்டு காப்பி என்றால் அதன் சுவையே அலாதி. சுவைத்து பாருங்கள், அதன் மகிமை தெரியும் என்பது போல் நோக்குவர். மேலும் சிலரையும் எண்ணி பார்த்தார். தனது வீடு கல்வீடு என்று பெருமைப்படுவோரை பார்த்து சிலர் தங்களின் குடியிருப்போ மண் வீட்டையே காட்டுகிறது என்ற கருத்தில் அதை காலால் எட்டி உதைத்தனர். முத்துராமனோ தனக்குள் நினைத்தார்,
கல்வீட்டில் வாழும் மண்ணால் கட்டிய அந்த கல்வீட்டில் வாழும் பெரியோர்கள் நிம்மதியாய் குழந்தைகளுடன் உள்ளார்கள். பளபளக்கும் பங்களாவில் இருப்பவர்களோ வீடு பெரிதாக இருந்தாலும் மகிழ்ச்சி அங்கே பெரிதாக இல்லையே என்றும் கருதினார். மேலும் அவர் நினைத்தார், எப்படியோ உலகம் தன்னிடத்து உள்ளது பிடிக்காதோ என்ற கேள்விக்குறியில்தான் அடங்கியுள்ளது என்றும் நினைத்தார். இவ்வாறெல்லாம் எண்ணிய முதியவர் இந்த முத்துராமன் எல்லாம் படைப்பின் விதியாம் சூழல்படிதான் யாவும் அமையுமென்று கருதி அன்று இரவு உறக்கத்தில் தானும் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் நாமும் மூழ்குவோம். அக்கனவில் முதியவர் முத்துராமன் ஓர் அரண்மனை தோட்டத்திற்குள் நுழைகின்றார். அது ஒரு மன்னரின் தோட்டம். அந்த மன்னர் தோட்டத்தில் 2 வகையான ரோஜா செடிகள் வெவ்வேறாய் பூத்து குலுங்கி தனித்தனியே தன் வண்ண வண்ண அழகினை காட்டி மகிழ்ந்து நின்றன. முத்துராமரோ அவற்றின் அழகில் வாசனையில் மயங்கி நின்றார். அதை தொடுவதற்கும் ஆசைப்பட்டார். அவைகளோ வாருங்கள் தன்னிடம் என்பது போல் தலையாட்டினவாம். சிவப்பு ரோஜா தன்னிடம் வருமாறு அவரை அழைத்தது. வெள்ளை ரோஜாவும் அவரை தன்னிடம் வரவேண்டும் என்றது கூறியது போல் இருந்தது அவருக்கு. ஒரு செடி சிவப்பு ரோஜா மலர்களால் ஆனது, மற்ற செடியோ வெள்ளை ரோஜா மலர்களால் ஆனது. 2 செடிப்பூக்களும் யாரிடம் அவர் நெருங்கி வருவார் என்ற யோசனையில் ஆழ்ந்தன. சிவப்பு ரோஜா கருதியது, என்னை விட வெள்ளை ரோஜாதான் அழகாக உள்ளது என்று தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை கொண்டதாம். பதிலுக்கு வெள்ளை ரோஜா நினைத்ததாம், இல்லை இல்லை, சிவப்பு ரோஜா பக்கம்தான் முத்துராமன் பெரியவர் போவார் என்றும் சிவப்பு ரோஜாவுக்குத்தான் அவரது பாராட்டுகளும் கிடைக்கும் என்றும் நினைத்து தன்னைத்தான் வருத்தி கொண்டதாம் அவர் பார்வையில். கனவில் செடிகளின் உரையாடலை கேட்ட முதியவர் முத்துராமன் அவற்றின் மனநிலை எதிர்பார்ப்புகளை எண்ணி பூக்களை விட தானே அழகாக அதை நினைத்து சிரித்து விட்டார். அவர் தன் கனவில் மலர்ச்செடிகளுக்கு ஆறுதல் அளித்திட அவைகளை பார்த்து கூறினார், உலகத்தவர்களைப் போலவே செடிகளே, நீங்களும் உங்களிடத்து உள்ளதை பிடிக்காமலேயே உள்ளீர்களே, உங்கள் ஐயப்பாட்டை மடமை நீக்கிவிடுங்கள் என்றார். மேலும் செடிகளை பார்த்து கூறினார், இயற்கை உங்களுக்கு அளித்துள்ள அழகினையே மறந்து பிறரிடம் இருப்பதையே பாராட்டுகின்றீர்களே மற்றும் விரும்புகின்றீர்களே, இது நியாயமா என்பது போல் கேட்டார். உங்களிடம் தற்போது உள்ளதே பெருமை என்று முதலில் நீங்களே நம்ப கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் முதியவர் அதற்கு ஆசி வழங்கினார் கனவோட்டத்தில். பிறகு முதியவர் கூற்றை எண்ணி இந்த 2 வகையான ரோஜா மலர்களும் தங்கள் தவறை உணர்ந்தனவாம் என்பது போல் முத்துராமன் கனவு கண்டார். பிறகு உள்ளதை கொண்டு நல்லது செய்யும் மனிதர்களையும் வாழ்வில் கண்டார். மாட்டுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற கூற்றும் சரிதான் என்று தானும் உணர்ந்தார். தன்னிடம் உள்ளது பிடிக்காமை என்பது குழந்தைத்தனம். பெரியோர் சிலருக்கு பிடிக்காமல் போவது அறியாத்தனமா வேறு எவ்வகையில் என்றும் சிந்தித்தார். பக்குவப்பட்டவர்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் கருதினார். தன்னிடத்து உள்ளது எதுவும் சிலருக்கு பிடிக்காதோ என்ற கேள்விகளுக்கு பெரியவர் முத்துராமன் அறிவுரையும் பகர்ந்தார். தமது பழுத்த அனுபவத்தால் அவற்றை நாமும் உணர வேண்டும். என்ன தெரியுமா? 1, பிறரிடம் இருப்பதை எண்ணினால் நமக்கு குறைகள்தான் மிஞ்சும் தெரியும். நம்மிடம் இருப்பதை மட்டும் பெருமையாக எண்ணினால் தன்னை பார்த்து நாம் வளர்ந்துவிட்டால் நிறைவுதான் என்றும் மலரும்.
நம்பிக்கை கொள்ளுங்கள். 2. தன்னிடம் இருப்பதை மதிப்பவனே உண்மையான செல்வந்தன். 3. ஆசைகள் அலைகள் போலதான் வந்து வந்து போகும், அதற்கு அளவே கிடையாது. நன்றி உணர்வுக்கே நிறைவுகள் அதிகம், மறவாதீர்கள். 4. பிறர் வாழ்வை பார்த்து ஏங்காதீர்கள், உங்கள் வாழ்வை பார்த்து மகிழ கற்றுக்கொள்ளுங்கள், அதுவே தன்னை சான்றோனாக்கும். 5. கிடைத்ததை மதித்தால் வாழ்க்கை இனிக்கும், கிடைக்காதது எண்ணினால் உன் மனமே கசக்கும், புரிகிறதா? 6. தன்னிறைவாம் அந்த மகிழ்ச்சி வாங்கிடும் ஒரு பொருள் கிடையாது, அது நாம் வளர்க்கும் பண்பின் அடையாளமே, மறவாதீர்கள். 7. மன நிறைவு பணத்தால் வருவதில்லை, நமது நன்றி காட்டும் உணர்வால் வருவதே ஆகும் என்று கதை தலைப்பிற்கு அரண் சேர்த்தார். 8. கையில் உள்ள குருவியை விட்டுவிட்டு வானத்தில் வட்டமிட்டு பறந்து திரியும் புறாவை தேடுவது என்பது ஒவ்வொருவரின் அமைதியை குறைவாக்கிவிடும். உள்ளதைக் கொண்டு நல்லது செய்வோம். 9. தன்னிடம் உள்ளவற்றை மதிக்காதவன் உலகம் முழுவதையும் அவன் பெற்றாலும் கூட மன நிறைவு என்பது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நன்றி உணர்வே நிறைவான வாழ்வின் முதற் செல்வம் என்பதை தன்னிடத்து உள்ளது பிடிக்காதோ என்ற கதை சிந்திக்க வைக்கின்றது. பிடிக்காதோ என்பதை விட பிடித்து கொண்டு மகிழ்வோம், உள்ளதை கொண்டு நல்லது செய்வோம் என்ற உணர்வு கொள்வோம். வாழ்க வளமுடன்.